ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரேசிங் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்கெட்சிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு டிசைன் தான் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு நமக்கு பின்ட்ரெஸ்ட் ஆப் வேணும். அந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, இப்போ வந்து நான் ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஷேப்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாமே, அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ இதாக காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். இப்போ ஹார்ட் இன் ஷேப்புன்னு போட்டால் நிறைய டிசைன்ஸ் வரும். அதில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்லேயே வந்து சேவ் ஆயிரும். பட் நீங்கள் அந்த இதில் கார்னரில் 3 டாட் இருக்கு இல்லையா, அந்த இடத்த டச் பண்ணி டவுன்லோட் இமேஜின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி கேட்கும், பட் டவுன்லோட் ஆயிரும். இமேஜ் மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஆப்பில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரேசிங் பண்ணுவோம். அந்த ஆப்போட பேர் என்னன்றதை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அந்த பேப்பர் காப்பின்ற ஆப்பில் வந்து நம்ம இந்த இமேஜை வந்து அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆப்பில் வந்து எடுத்து மூவ் ஆன் ஆகாமல் லாக் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பின்ட்ரெஸ்ட் ஆப்பும் பேப்பர் காப்பின்ற ஆப்பும். கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இருக்கும். இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிக்கிறதுக்காக. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு மொபைல் மேலே வச்சு ட்ரா பண்ணுறப்போ நம்ம அந்த ஒரு பென்னோ இல்லை பென்சிலோ வச்சு ட்ரா பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அதே மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் ஜூம் இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக் ஆப்ஷனை வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது மேலே வந்து ஒரு பேப்பர் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கில் போடுற ட்ரேசிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்கிற ஸ்டென்சில் என்கிட்ட இல்லை, என்னோட ப்ரூச்சஸ் கிளாஸ் பார்த்துட்டு கேட்டாங்க, ஸ்டென்சில் என்கிட்ட இல்லை சிஸ்டர், நான் வில்லேஜில் இருக்கேன், பட் நான் இப்போ உடனே பண்ணி எனக்கு டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்க. ஸோ அவங்களுக்கான சொன்ன மெத்தடு தான் இது. இந்த மாதிரி நான் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். ஹார்ட் இன் ஷேப் வந்து ஜஸ்ட் அவங்க கேட்டதுக்காக நான் அதை ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுனாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பென்சில்லையோ பென்லையோ வந்து மொபைலோட மேலே வச்சு ட்ரா பண்ணுறப்போ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறது இப்போ என் கிளாத் மேலே வச்சேன் அப்படின்னா எனக்கு தெரியாது. ஓகேங்களா. இப்போ இது வந்து நார்மல் டிசைன். இதுவே கொஞ்சம் ஹெவியான டிசைன், ஒரு ஏதோ ஒரு இமேஜ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்கெட்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து நான் கார்ட்போர்டு எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, அதில் தான் நான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். அது ஏன் அப்படின்னா, ஸ்டென்சிலாக நம்ம மேக் பண்ணுறப்போ அது எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக இது ஸ்டென்சில் வந்து மேக் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் எல்லா டிசைனுமே வந்து கார்ட்போர்டு உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஸ்கெட்சிங் பண்ண அந்த ஒரு பேப்பரை வந்து இந்த கிளாத்துக்கு அடியில் வச்சு காமிக்கிறேன். எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம கீழே டார்ச்லாம் வைக்கவே தேவையில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் வந்து காமிச்சிருப்பேன், ட்ரேசிங் கிளாஸ் வீடியோவில். அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே டார்ச் வச்சு பண்ணோம் அப்படின்னா நல்லா கிளியராக வரும். பட் இந்த ஸ்கெட்சிங் பண்ணது வந்து நம்ம டார்ச் எதுவுமே வைக்க தேவையில்ல, அழகாக நமக்கு தெரியுது. இதில் நான் ட்ரா பண்ணி காமிக்க முடியாது, ஏன்னா இது நான் ப்ரூச்சஸ்க்கு யூஸ் பண்ணுற கிளாத்து. ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு டிசைன் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இனி வர கிளாஸஸில் வந்து ட்ரேசிங்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த மாதிரிலாம் ஈஸி மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத நிறையா வீடியோஸ் வந்து இனிமேல் வரும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டென்சில் தானே மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா ஒரு கார்ட்போர்டு தேவை. கார்ட்போர்டு தான் தின்னாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதை வந்து நான் வந்து கிளாத் மேலே வச்சு நம்ம வந்து ஒரு டிசைன் மேக் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், ட்ரா பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும் மேலே வச்சு ட்ரா பண்ணுறது. அதுக்காக இந்த மாதிரி திக்கான ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு கார்ட்போர்டுக்கு மேலே நீங்கள் வந்து டிசைன் ட்ரா பண்ணிடுங்க. இதை நீங்கள் கேட்கலாம், நம்ம வந்து மொபைலில் ட்ரேஸ் பண்ணுறப்பயே இதில் பண்ணலாம்லன்னு. கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பண்ண மெத்தடு வேறு, மேலே பேப்பர் வச்சு பண்ணோம். ஸோ இதில் வந்து பண்ண முடியாது. அதனால் இந்த மெத்தடில் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டென்சில்ஸ் வந்து ரெடி ஆயிரும்.
இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.